தர்ம அர்த்த காம மோக்ஷானாம் ஷரீரமேவ கலு சாதனம் அத்தக சர்வம் பரித்தியஜ்ய ஷரீரம் அனுபாலய. அப்படின்னா இதை மாற்றுவதற்கு ஒரு தனி மனிதனாக, ஒரு குடும்பமாக நீங்கள் என்ன செய்யணும்னு உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய, நீங்கள் இருந்த இடத்திலேயே இருந்தே கற்றுக்கொள்ளக்கூடிய ஓம்னு சொல்லக்கூடிய ஒரு இசையை தொடர்ந்து நீங்கள் கேட்கும்போது உங்களோட ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர் எப்படி அதிர்வடைந்து ஆரோக்கியமாக மாறுகிறதுன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு அவ்வளவு ஆராய்ச்சிகள் இருக்கிறத பாருங்க. அறிவுபூர்வமான சிந்தனையாக ஒரு வேளை இது இருந்திருந்தால் காவேரி செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் குறு அணைகளை கட்டி நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை விட 1000 மடங்கு தண்ணீரை சேர்த்து வைத்து நம்ம நாட்டை பலப்படுத்தி இருக்க முடியும். 100 நாள் கழித்து நீங்கள் பார்க்கும்போது உங்கள் உடல் அளவில், மனதளவில், ஆத்மா அளவில், உங்களோட வேலை, உங்களுடைய திறன், உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன், உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் அணுகுகின்ற முறைகள், உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் செயல்படுகின்ற விஷயம், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்மோடு இன்று வெல்னஸ் குருஜி கௌதமன்ஜி இணைந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நம்ம வேகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கும்போது ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறோமோ அப்படிங்கிற உள்ளம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. உண்மையாகவே நம்ம எதுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம், என்ன செய்யணும் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஆத்மாத்மான ஒரு நேரத்தில் நம்ம சந்திக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் அப்படின்னா என்ன சார்? பொதுவாக நிறைய டெஃபினேஷன்ஸ் ஆரோக்கியத்துக்கு. இன்றைக்கி பொதுவாக நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்கிற ஒரு டெஃபினேஷன் என்ன, நான் ப்ளட் டெஸ்ட் பண்ணுறேன், ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஜெனட்டிக் டெஸ்டிங் கூட நாங்கள் பண்ணுறோம், எல்லாமே நார்மலாக இருக்குது, ஸோ நான் ஆரோக்கியமாக இருக்கேன். இதுதான் ஆரோக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் உண்மையிலே ஆரோக்கியம் அப்படின்னா என்ன? பொதுவாக நம்ம உடலுடைய செயல்பாடு அப்படிங்கிறத நம்ம 5ஆக பிரிக்கிறோம். அடிப்படையாக இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபங்கிற 3 தோஷங்கள். உடலுடைய ஸ்ட்ரக்சரலாக நம்ம பார்க்கக்கூடிய 7 தாதுக்கள்: செரிமான மண்டலம், இரத்த மண்டலம், தசை மண்டலம், கொழுப்பு மண்டலம், எலும்பு மண்டலம், எலும்பு மஜ்ஜை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம். 7 தாதுக்கள். அடுத்து உடம்புடைய 7 சக்கரங்கள், மூலாதாரம் ஆரம்பித்து சஹஸ்ரஹாரம் வரை இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள். அடுத்து உடம்புடைய எனர்ஜி லேயர்ஸ், ஆற்றல் மண்டலங்கள்னு சொல்லக்கூடிய 5 அவயங்கள்: அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமயன்னு சொல்லக்கூடிய 5 ஆற்றல் மண்டலங்கள். அடுத்து உடம்புடைய இயக்கத்திற்கு இருக்கக்கூடிய 108 வர்ம புள்ளிகள். இந்த 5 லேயர்ஸ் ஆஃப் ஹெல்த் பாடி, இது உள்ளிருந்து வெளிப்புறமாகவோ வெளிப்புறத்திலிருந்து உட்புறமாகவோ இருக்கக்கூடிய சக்தியுடைய பகிர்மானத்தை தான் நம்ம ஆரோக்கியம்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு அந்த அதர்வே நம்ம சொல்லணும்னா, நல்ல பசி, நல்ல ஜீரணம், ஜீரணமாகக்கூடிய சத்துக்கள் உடம்பில் சேருவது, இந்த மொத்த மாற்றத்தில் ஏற்படுகின்ற கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவது, உடல், நம்முடைய மனது, நம்முடைய ஆத்மா, இவை அனைத்தும் ஒரு சேர வேலை செய்யக்கூடிய நிலையில் உடல் இருப்பதுக்கு பேர் தான் ஆரோக்கியம். ஸோ இன்றைக்கு ஆரோக்கியத்திற்கும் நோய்க்கும் இன்றைய மாடர்ன் மெடிசனில் ஒரு புரிதலற்று இருக்கிறதுனால இன்றைக்கு உடம்பை தனியாக பார்க்குறோம், மனசை தனியாக பார்க்குறோம். ஆத்மான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை நம்ம யாருமே பார்த்துக்கிறது கிடையாது. ஸோ இன்றைக்கு மனசை கூட ஓரளவுக்கு இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்துன்னு சொல்லக்கூடிய ஆத்மார்த்தமாக நம்முடைய சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது ஒரு மகிழ்ச்சி உள்ளிருந்து வெளியே வரும். அதை நம்ம வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியுடைய மன மகிழ்ச்சியும் உடல் மகிழ்ச்சியும் சேருகின்ற, இந்த 3 விஷயங்களும் சேருகின்ற ஒரு நிகழ்வுக்கு தான் ஆரோக்கியம். இப்போ நீங்கள் இல்லம் தேடி ஆரோக்கியம் அப்படிங்கிறத உங்களுடைய மோட்டோ வச்சுருக்கிறீங்கல்ல, ஸோ ஒவ்வொரு இல்லத்திற்கும் எப்படி கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க? சரி, இன்றைக்கி ஆரோக்கியம் சார்ந்த தேடுதல் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன உணவு சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, யோகா செய்வதோட பயன் என்ன, தியானம் செய்வதோட பயன் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் தேடுதல்கள் நிறைய நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த தேடுதல் இப்போது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டா
நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தானே பேசிக் கான்செப்டாக இருக்குது எல்லாருக்கும். தட்ஸ் ஓகே. இது ஒரு ஆரம்பம். இன்றைக்கி ஒரு உணவை கொண்டு ஒரு மனிதனை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியுமாங்கிறது ஒரு ஆரோக்கியம். பட் நம்முடைய மருத்துவமனையில் சிறப்பாக ஒரு மனிதன் மருந்தற்ற ஆரோக்கியமாக இருப்பதற்கு உள்ள 7 வழிமுறைகளை நம்ம சொல்லிக் கொடுக்கோம். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம். 7 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னே சொல்லி. இப்போ எல்லாரும் பார்க்குறது உணவை மட்டும்தான், வேறு எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. ஆனால் உணவுங்கிறது அதில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். எப்படி சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், சாப்பிடும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கணும், எது நமக்கு வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பான்னு பார்த்து எது எனக்கு நல்லது செய்யக்கூடிய உணவுங்கிறத புரிஞ்சு, காலநிலை கோடை காலமா, குளிர்காலமா, மழை காலமா, முன்வேடி காலமா, இல்லை ரித்து சந்தின்னு சொல்லக்கூடிய 2 சீசனல் ஷிஃப்டில் இருக்குமா, இதெல்லாம் என் உடம்புல என்ன மாற்றத்தை கொண்டு வருதுன்னு புரிஞ்சு சாப்பிட்றது உணவு. இதுதான் ஃபஸ்ட் பில்லர். இப்போ எல்லாரும் ஃபஸ்ட் பில்லரில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அடுத்து நீர். தண்ணீரே ஒரு மிகச்சிறந்த மருந்து. நீரின்றி அமையாது உலகம்னு சொல்கிறோம். வெறும் விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்புல 80% வாட்டர் தான். இதை நம்ம சரி பண்ணாலே இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய நோய்களை தடுக்க முடியும், குணப்படுத்த முடியும். வாட்டர் தெரப்பிங்கிறது இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய அளவில் பிரசித்தமாகி கொண்டு வருகிறது. அதுவும் ஆல்கலைன் வாட்டரை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப பிரசித்தமாகி கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்பர் 2 பில்லர். காற்று. ஒரு மனிதனுடைய உடலை எந்த அளவுக்கு நீங்கள் ஆல்கலைனாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நோய் இருக்காது. இதை எல்லா மெடிக்கல் சிஸ்டமும் ஒத்துக்கிறாங்க. இன்றைக்கி மாடர்ன் மெடிசன் கூட இதை ஒத்துக்கிறாங்க. அப்போ ஆல்கலைனாக உடம்பை எப்படி வச்சுக்க முடியும்? சாப்பாடு ஹெல்ப் பண்ணும், தண்ணி ஹெல்ப் பண்ணும், காற்று. ஓகே. இன்றைக்கு சாப்பாடு ஆல்மோஸ்ட் கண்டாமினேட்டட், காற்று ஆல்மோஸ்ட் கண்டாமினேட்டட். ஆனால் பிராணாயாமம் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியின் மூலமாக உங்கள் உடம்பை ஆல்கலைனாக நம்ம மாற்ற முடியும். இது 3வது. தென் உடல் சுத்தி, டீடாக்ஸ். இன்னைக்கு கழிவுகளை வெளியேற்றுறது. அதே போல் மனோசுத்தி. உடல் கழிவை வெளியேற்றும் போது உடல் கஷ்டம் இல்லை, இது எல்லாமே ஒரு புரிதல் தான் தேவை. உடல் கழிவை வெளியேற்றுற மாதிரி மனக்கழிவை வெளியேற்றக்கூடிய முயற்சி. தென் தெர் இஸ் சம்திங் கால்ட் ஸ்பிரிச்சுவல் டீடாக்ஸ். ஆத்ம சுத்திங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஆத்ம சுத்தி உங்களோட நீங்கள் ஒரு பில்லர். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உள்ள சுத்திக்கும் ஆத்ம சுத்திக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் உள்ளம் அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, நேர்மறை ஆற்றல், எதிர்மறை ஆற்றல், ஃப்யூச்சரை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் உங்களுடைய உள்ள சுத்தி. வெறும் மனசு ரொம்ப அழகாக சுலபமாக சுத்தப்படலாம். ஆத்ம சுத்திங்கிறது உணர்வு பூர்வமான விஷயம். நான் தான் சொல்கிறேனே, சில மனிதர்களை பார்க்கும்போது நம்முடைய மகிழ்ச்சிங்கிறது முகத்தில் வராது, மனசில் வராது, இதயத்திலேருந்து வரதை பார்க்க முடியும். இன்றைக்கி வடிவேலு காமெடியை நீங்கள் பார்க்குறீங்க, அறியாமல் சிரிப்போம். அதுதான் ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. அது மனசில் அங்கே கனெக்டிவிட்டியே கிடையாது. அந்த இடத்துல அந்த காமெடி ரொம்ப ஸ்டூப்பிடுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் யூ ஃபீல் த ஹாப்பினஸ், பிளிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆத்ம சுத்தி. ஆத்மார்த்தமாக உள்ளிருந்து வரக்கூடியது. நீங்கள் ஒரு 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறீங்க, தெரியாமல் யார் மேலேயும் இடிச்சிடுறீங்க. அப்போ இடித்ததுக்கான குற்ற உணர்வு அப்படிங்கிறது மனசில் இருந்து வருது. ஐயையோ அவருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டதே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு, அந்த உணர்வு ஆத்மாவிலிருந்து வருது. ஸோ மனசுக்கும் ஆத்மாவும் வித்தியாசமானது. ஸோ இதரில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றுவது தான் ஆத்மசுத்தி. இந்த ஆத்மசுத்திங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஒரு மனிதனுக்கு 3 வகையில் தான் நோய் வர முடியும். ஒன்று ஆத்தியாத்மிகம், நமக்கே நாம் வர வச்சுக்கிற நோய். இன்னொன்று ஆதி பௌதிகம், மழை, குளிர், இன்ஃபெக்ஷன்ஸ், வைரஸ், பாக்டீரியா. இன்னொன்று ஆதி சீசனலாக வரலாம், விபத்தில் வரலாம். அடுத்து வர்றது ஆதி தெய்வீகம். ஆதி தெய்வீகம்ங்கிறது என்ன? பரம்பரையாக நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் ஆதி தெய்வீகத்தில் வருது. ஓகே. ஹெரிடிட்ரியாக வருது. இல்லை நம்ம வீட்டில் 4 குழந்தைகள் இருக்காங்க, ஒருத்தருக்கு மட்டும் சுகர் வருது, ஒருத்தருக்கு மட்டும் கேன்சர் வருது, ஒருத்தருக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக் வருது, ஒருத்தருக்கு மட்டும் வெண்புள்ளி நோய் வருது, ஒருத்தருக்கு மட்டும் மனநோய் வருது. ஜெனட்டிக்காக இல்லை, ஸ்டில் ஐ எம் கெட்டிங் இட். அது நம்ம ஆதி தெய்வீகமாக வரக்கூடியதுன்னு சொல்லுவோம். எஸ். இப்போ இந்த ஆதி தெய்வீகமாக வரக்கூடிய நோய்களுக்கான சிகிச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி மந்திர ஔஷத தியானம் தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் டீடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆத்ம சுத்தி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஆத்ம சுத்தி, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை இன்றைக்கி மதம் சார்ந்த வார்த்தைகளாக நம்ம பார்க்குறோம். மிகப்பெரிய தவறு. இது மனிதன் சார்ந்த வார்த்தை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஆத்ம சுத்தி தேவை. உங்களுக்கு மந்திரம் ஜபிக்கிறது ஆத்மசுத்தியை கொடுக்கும், எனக்கு கோயிலில் உழவார பணி செய்கிறது ஆத்மசுத்தியை கொடுக்கும்,
இன்னொருத்தருக்கு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது ஆத்ம சுத்தியை கொடுக்கும். இன்னொருத்தருக்கு யாரை பற்றியும் நினைக்காம அமைதியாக சைலண்ட்டாக மூச்சை மட்டும் கவனித்து தியானம் பண்ண ஆத்மசுத்தி. ஸோ இது ஒரு 7 பில்லர்ஸில் இது ஒன்று. கடைசியாக வர்றது அபியாசம். அபியாசம்னா ப்ராக்டிஸ். இந்த 6 விஷயங்களை, உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தியை தினசரி என்னோடய ப்ராக்டிஸில் எப்படி நான் கொண்டு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நான் தினசரி 1% என்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி 100 நாட்களில் 100% ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் இன்றைக்கு ஸ்ரீவர்மா மருத்துவமனையுடைய அடிப்படை ஒரு சித்தாந்தம். இதைத்தான் நாங்கள் இல்லம் தேடி ஆரோக்கியம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல மருந்துகளுடைய எலிமெண்ட் கிடையாது. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய அல்லது குடும்பத்தில் உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான காரணம் என்ன, இதை மாற்றுவதற்கு ஒரு தனி மனிதனாக, ஒரு குடும்பமாக நீங்கள் என்ன செய்யணும்னு உங்கள் வீட்டுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய, நீங்கள் இருந்த இடத்திலே இருந்தே கற்றுக்கொள்ளக்கூடிய 100 நாட்கள் இதை தொடர்ந்து பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட முயற்சி டாக்டர் வெல்னஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் எங்களுடைய மருத்துவமனையுடைய ஒரு எளிய முயற்சி. அனைவருக்கும் கொண்டு சேர முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சி தான் இல்லந்தோறும் ஆரோக்கியம். அதுக்கப்புறம் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அவங்களுடைய இன்னொரு மோட்டோவாக நீங்கள் வச்சுருக்கக்கூடியது ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம். அது ஒரு பாசிபிளாக நம்ம கொண்டு போயிடலாமா? ஏன்னா லைஃப்பில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நீங்கள் சும்மா சீசன்லி நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இஸ் பாசிபிள் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம், ஒரு அச்சம் அதை தாண்டி? பொதுவாக இன்றைக்கு ஆரோக்கியங்கிற டெஃபினேஷனை சொல்கிறதுக்கே எனக்கு 15 நிமிஷம் ஆச்சு இல்லைங்களா? நம்மலாம் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், பார்க்குறோம், சார் ஐ எம் ஆல் ரைட், எனக்கு எந்த நோயும் இல்லைங்கிறோம். அப்போ முட்டு வலியும் தலைவலியும் ஏன் நமக்கு ஏற்படுது? இப்போ ஆரோக்கியங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் உடலுக்கு ஏற்படுகின்ற வருத்தங்கள் மட்டுமல்ல, மனதுக்கும் ஆத்மாவுக்கும் ஏற்படுகின்ற வருத்தங்களையும் சேர்த்து தான் நம்ம நோயின்னு சொல்கிறோம். சில இடங்களில் நோய் கவலையாக இருக்கும், சில இடங்களில் நோய்ங்கிறது தேவையற்ற பயமாக இருக்கும், சில இடங்களில் எதிர்மறை எண்ணங்களாக இருக்கும், சில இடங்களில் வெறும் ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடாக இருக்கும். அப்போ இந்த விஷயங்கள் என்னங்கிற ஒரு புரிதலை உங்களால் கொண்டு வர முடியும்னா, இந்த விஷயங்கள் சார்ந்த புரிதலோடு நம்ம வாழ்க்கையை அணுக ஆரம்பிக்கிறோம்னா, அப்போ ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம் தானே. ஆனால் இதற்கான முயற்சி இன்றைக்கு ஒரு பிராணாயாம பயிற்சி செய்யும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்கள் எவ்வாறு ஒரு சேர வேலை செய்து நம்ம உடம்பை காப்பாற்றுதுங்கிறதுக்கு அவ்வளவு அறிவியல் சான்றுகள் இன்றைக்கி இருக்கிறத பார்க்கணும். ஒரு இசை, ஒரு மியூசிக் தெரப்பி, ஓம்னு சொல்லக்கூடிய ஒரு இசையை தொடர்ந்து நீங்கள் கேட்கும்போது உங்களோட ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர் எப்படி அதிர்வடைந்து ஆரோக்கியமாக மாறுகிறதுன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி அவ்வளவு ஆராய்ச்சிகள் இருக்கிறத பார்க்கணும். ஒரு தண்ணீர் ஒரு இசையை கேட்குது, ஒரு அதிர்வலையை கேட்குது, நல்ல விஷயங்களை மட்டும் அதற்கு கொடுத்து அந்த தண்ணீருடைய மூலக்கூறுகள் எவ்வாறு மாற்றமடைகிறது, அந்த தண்ணீரை நம்ம குடித்தோம்னா நம்ம உடம்பை எப்படி மாற்றமடையுதுன்னு சொல்லக்கூடிய அறிவியல் சான்றுகளை இன்றைக்கி நம்ம பார்க்கணும். இது எல்லாமே இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகளாக இருக்கே தவிர இதை பாரம்பரியமாக நம்ம எல்லாருமே பின்பற்றி வந்திருக்கோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு லண்டன் சொல்லக்கூடிய ஒரு நகரமே கிடையாது, அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு நகரமே கிடையாது. அப்போ தான் அங்கெல்லாம் காடுகளும் நாடோடிகள் போல் மனித கூட்டங்களும் வாழ ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்ம ஊருக்கு நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தீங்கன்னா அறிவியல்னா என்ன, மருத்துவம்னா என்ன, தர்மம்னா என்ன, இதிகாச புராணங்கள்னா என்ன, எழுத்துப்பூர்வமான மொழினா என்ன, அதற்குள்ள இலக்கண இலக்கிய விதிகள்னா என்னன்னு சொல்லி கொடுத்த முறை தான் நம்முடைய முறை. எல்லாத்துக்குமே ஆவணங்களும் இருக்கு நம்மக்கிட்ட. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்றைக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பல 1000 வருடங்களாக மீண்டும் மீண்டும் செதுக்கப்பட்டு தொன்று தொட்டு பழக்கங்களாக மாற்றப்பட்டு தமிழ் வம்சமே ஆரோக்கியமாக இருந்த ஒரு நிலையில தான் நம்ம எல்லாருமே இருந்திருக்கோம். ஸ்ரீவர்மா வெல்னஸ் இன்றைக்கி நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த கலாச்சாரத்தில் மீட்டெடுத்து நம்ம எல்லாரும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவங்கிறது வெறும் உடலளவில் உணவளவில் மட்டும் இல்லாமல் மனது ஆத்மா அளவிலும் கொண்டு சென்று முழுமை பெற்ற ஒரு ஆரோக்கியத்தை அடைய வைக்க முடியுமா? நாங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம், நீங்கள் கற்றுட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களாங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. நான் ஃபஸ்ட்டு ஸ்ரீவர்மா வெல்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆயுர்வேதா ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்குது அதை க்யூர் பண்ணுவாங்க அப்படிங்கும் தாண்டி
ஒரு உள்ள ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் ஸ்ரீவர்மா வெல்னஸால் க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சார். இது எல்லா சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சிட முடியுமா சார்? இட்ஸ் நீட் அ லாங் ப்ராக்டிஸ். அதாவதுங்க, இன்றைக்கி மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள நீங்கள் தயார்னா எல்லாமே பாசிபிள் தான். இன்றைக்கு வந்து நிலா அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆனால் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி ராக்கெட் மூலமாக நிலாவை போய் அடைய முடியும் அப்படின்னு நினச்சி எடுத்த முயற்சி தான். இன்றைக்கு நம்ம அதையும் தாண்டி நம்ம மார்ஸ்க்கு போக முடியுமா அப்படின்ற ஒரு தேடலில் இப்போ இருக்கும். எங்கோ ஒரு இடத்தில் ஒருத்தர் வந்து எடுக்கக்கூடிய சிறு சிறு முயற்சிகள் கூட்டு முயற்சியாக, சமுதாய முயற்சியாக மாறினது தான் இன்றைக்கு தீண்டாமை இல்லாத ஒரு சமூகமாகவே நம்ம மாறியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் தேவை. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எல்லார் மனதிலையும் வரும், என்ன இவங்க ஆத்ம சுத்திங்கிறாங்க, மனோ சுத்திங்கிறாங்க, இதெல்லாம் உண்மையிலே என்னோட வாழ்க்கையை மாற்றுமா, எனக்கு நல்லது செய்யுமாங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும். அண்ட் அட் த டைம் என்னுடைய உடன் கேள்வி என்னென்னா, இந்த ப்ரெஸ்டரைஸ்டான லைஃப்பில் இஸ் இட் பாசிபிள் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இதை முயற்சி செய்கிறதுக்கு வருஷ கணக்கில் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 100 days தான் தேவை. வெறும் 100 நாட்கள், 1% உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இன்றைக்கு மாற்ற ஆரம்பிங்க. 100 நாள் கழித்து நீங்கள் பார்க்கும்போது யூ வில் பி அ என்டையர்லி நியூ பர்சன். உங்கள் உடல் அளவில், மனதளவில், ஆத்மா அளவில், உங்களோட வேலை, உங்களுடைய திறன், உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன், உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் அணுகுகின்ற முறைகள், உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் செயல்படுகின்ற விஷயம், இது எல்லாமே 100 நாட்களில் முழுமையான மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனால் எனக்கு டெய்லி நீங்கள் ஒரு 30 minutes டைம் கொடுத்தா போதும். ஓகே, 100 days into 30 minutes. தட்ஸ் ஆல். இன்றைக்கி வந்து ஒரு வாழ்க்கையை மாற்றுறதுக்கு பெரிய முயற்சிலாம் ஒன்றும் தேவையில்லை, தொடர் முயற்சி தான் தேவை. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நீங்கள் வந்து டெய்லி நான் 4 கிலோமீட்டர் நடக்கணுமா, டெய்லி நான் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணுமா, அதை பண்ணணுமா, இதை பண்ணணுமா, அதெல்லாம் அவசியமே கிடையாது. உங்களுக்கென்று சொல்லி கொடுக்கக்கூடிய உடல் சார்ந்த, மனம் சார்ந்த பயிற்சிகளை நீங்கள் செய்கிறதுக்கு காலை ஒரு 30 நிமிஷம், முடிஞ்சால் ஈவினிங் ஒரு 30 நிமிஷம், 24 மணி நேரத்தில் என்னுடைய முயற்சியாக என்னுடைய வாழ்க்கையை நான் மேம்படுத்தி கொள்வதற்கு எனக்கு வந்து 1 மணி நேரம் கூட நான் நேரம் ஒதுக்கலைன்னா எப்படி? அதை நம்ம செய்யணும். செகண்டு, இன்றைக்கி இருக்க பிஸியில் நான் செய்ய முடியுமா? நம்ம யாருமே வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் இல்லை, ஒவ்வொரு ரூபா நோட்டாக எடுத்து கையெழுத்து போட்டுட்டு உட்காந்துருக்கிறதுக்கு. இன்றைக்கி நீங்கள் மொபைல் வச்சுருக்கீங்க, தேவையில்லாத ஸ்க்ரோலிங் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது பண்ணுவீங்க. வெட்டியாக அடுத்தவனை பற்றி குறை பேசுகிறதோ, இல்லை உங்களுக்கு தெரியாத விஷயத்தை அடுத்தவர்கள் மேல் இகழ் பேசுவதற்கோ குறைந்தது 1 மணி நேரம் செலவு பண்ணுறீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, தீர்வுகளை தேடி போகாமல், அறிவுபூர்வமாக அதை யோசிக்காமல், உணர்ச்சி பூர்வமாக சண்டை போடக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கு எல்லா குடும்பங்களையும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நேரத்துலேருந்து ஏன் ஒவ்வொரு 15 நிமிடமாக எடுத்து ஒரு 1 மணி நேரம் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நம்ம செலவு பண்ண முடியாது? ஸோ நேரம் இருக்கா? நிறைய இருக்குது. செலவு பண்ணுறதுக்கு மனசு இருக்கா? அதுதான் இன்றைக்கு இல்லை. ஸோ எவ்வளவு பிஸியான பர்சனாக நம்ம இருந்தாலும், என்னதான் என்னுடைய வேலை தான் இன்றைக்கு என்னுடைய குடும்பத்திற்கு சோறு போட போகிறது, அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய நிலைமை இருந்தாலும் கூட 100 நாட்கள் 1 மணி நேரம் உங்களுடைய நிகழ்வை கொஞ்சம் நீங்கள் மாற்றுங்க. 100 நாள் கழித்து நீங்கள் பார்க்கும்போது உங்களை விட மகிழ்ச்சியான மனிதன் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. நீங்கள் ஒரு விஷயம் அழகாக சொன்னீங்க சார். ஒரு பிரச்சனைகளுக்கு நம்ம டைமை அறிவுபூர்வமாக யோசிக்காமல் உணர்ச்சி பூர்வமாகவே அதை நம்ம சிந்திச்சிட்ருக்கோம். பிரச்சனைகள்னாலே அது உணர்ச்சி பூர்வமாக வருது தானே சார்? பிரச்சனையை பார்க்கின்ற அணுகுமுறை. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கும் கர்நாடகாவுக்கும் காவேரி பிரச்சனை பயங்கரமாக போயிட்டுருக்கு. பல வருஷங்களாக போகுது, இன்னும் பல வருஷங்களாக போகும் போல இருக்குது. இந்த இடத்துல இந்த பிரச்சனை பெரிதாவதற்கான காரணம் என்னென்னா, அறிவுபூர்வமான ஒரு சிந்தனை கிடையாது, உணர்ச்சி பூர்வமான ஒரு சிந்தனை. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக ஏன் சொல்கிறேன்னா, அறிவுபூர்வமான சிந்தனையாக ஒரு வேளை இது இருந்திருந்தால் காவேரி செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் குறு அணைகளை கட்டி நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை விட 1000 மடங்கு தண்ணீரை சேர்த்து வைத்து நம்ம நாட்டை வளப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் இது என்னோட ஷேர், நீ அதை ஏன் பிளாக் பண்ணுறன்ற உணர்ச்சி பூர்வமான பிரச்சனையாக இருக்கிறதுனால இன்றைக்கு மிகப்பெரிய சவால்களை நம்ம சந்திக்கிறோம். இது ஒரு மேக்ரோ லெவல் ப்ராப்ளம். பட் மைக்ரோ லெவல் நீங்களே யோசிங்க. உங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களோட மேனேஜர்கிட்ட ஒரு லீவ் கேட்குறீங்க,
உங்களுக்கே தெரியும் இட்ஸ் ஆடிட்டிங் டைம். இந்த டைமில் மேனேஜரால் லீவு கொடுக்க முடியாது. எக்ஸ்ட்ரா அவர் ஒர்க் பண்ணி இந்த ஒர்க்கை நீங்கள் பேக்கப் பண்ணலாம். இல்லை இந்த முக்கியமான வேலையை தள்ளி போடுறதுக்கு விஷயங்களை செய்யலாம். இல்லை பர்மிஷன் எடுக்கலாம். உங்களுக்கே ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம அந்த ஆப்ஷன் யோசிக்கவே மாட்டோம். சார் எனக்கு லீவ் வேணும் கொடுங்க, ஒழுங்காக நான் லீவு கொடுங்க, இல்லை நான் வேலையை விட்டு போகிறேன். ஸோ இந்த இடத்துல அடுத்தவர்களுடைய சிரமம் மற்றதை பற்றி நம்ம யோசிக்கிறோம், நம்மளோட சிரமங்களை பற்றி யோசிக்கிறோமா? ஆனால் பெரும்பாலும் நம்ம யோசிக்கிறது இல்லை. ஸ்பான்டேனியஸாக இதை தான் வேணும்னு கேட்குறோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, வயதானவர்கள் வரை, உளவியல் ரீதியாக இன்றைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் பிரச்சனைகளை அறிவுபூர்வமாக நாம் அணுகுவது கிடையாது, உணர்ச்சி பூர்வமாக அணுகுவது தான். கணவன் மனைவி நிறைய பேர் விவாகரத்திற்கு அப்ளை பண்ணும்போது சில நீதிபதிகள் எங்கிட்ட அவங்கள அனுப்புவாங்க. சார்கிட்ட ஒரு முறை போய் பேசுங்க, பிரச்சனைகளை புரிஞ்சுக்கலாம், ஸோ ஒரு முயற்சி எடுங்க, கவுன்சிலிங் அனுப்புகிற மாதிரி அனுப்பி கொடுப்பாங்க. அப்போ கணவனை ஒரு முறை நான் தனியாக மீட் பண்ணுவேன், அதே போல் மனைவியை ஒரு முறை தனியாக மீட் பண்ணுவேன், அப்புறம் 2 பேரையும் சேர்த்து வச்சு தனியாக மீட் பண்ணுவேன். பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை சார்ந்த விஷயத்தை நீ எப்படி செய்வ, நான் எப்படி செய்வேன், இந்த ஒரு சின்ன விவாதம் தான். ஒரு 100 தம்பதிகளை நான் மீட் பண்ணுறேன்னா ஒரு 97 பேர் வரையிலும் என்னை மீட் பண்ணிவிட்டு இந்த அறிவுபூர்வமான உணர்ச்சி பூர்வமான பிரச்சனை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு 100 days நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 7 pillars ஆஃப் லைஃப்பை ஃபாலோ பண்ண பிறகு அவங்களோட விவாகரத்தை அவங்க திரும்ப பெற்றுடுவாங்க. ஏன்னா தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லைஃபுங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கே தெரியும், ஓ இது நான் பண்ண தப்பு. இப்போ நீங்கள் நான் இருக்கோம், நான் ஒரு தப்பு பண்ணும்போது உங்ககிட்ட நான் செஞ்ச தவறுப்புக்கு மன்னிப்பு கோருவதில் தவறே கிடையாது. அதே போல் நீங்களும் நான் செய்யக்கூடிய தவறுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கேன் சார், சாரி சார்ன்னு சொல்கிறதுல தவறு கிடையாது. மன்னிப்பு கேட்குறதுனால நீங்கள் தாழ்ந்து போவதும் கிடையாது, நான் மன்னிப்பு கேட்குறதுனால நானும் தாழ்ந்து போவது கிடையாது. கமலஹாசன் சொல்கிற மாதிரி தான், மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிப்பு கொடுக்குறவன் பெரிய மனுஷன். சரிங்களா? ஆனால் இந்த பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் விரும்புறது கிடையாது. அப்போ நம்ம அங்கே என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறோம், நான் பண்ணது தப்பு கிடையாது. அப்போ அதுக்குள்ள காரண காரியங்களை நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். பெரும்பாலும் இன்றைக்கி நம்ம பேசும்போது, இப்போ நம்மளும் பேசிகிட்ருக்கோம், நிறைய பேர் இதை பார்த்துட்ருக்காங்க, புரிந்து கொள்வதற்கு கேட்பதை விட பதில் சொல்வதற்கு கேட்பது பேர் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பிரச்சனையை விவாதம் செய்யும்போது, பிரச்சனைக்கான காரணங்களை நம்ம பட்டியலிடும்போது எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அதை கேட்குறாங்க, அதுலேருந்து என்ன பதில் சொல்லலாம், என்ன பதில் சொல்லலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களோட புரிந்து கொள்ளக்கூடிய திறன் குறைஞ்சு போய் அந்த இடத்துல அறிவு வேலை செய்வது கிடையாது, உணர்ச்சிகள் மட்டும்தான் வேலை செய்யுது. இதை மாற்றுறது தான் இந்த 7 pillars ஆஃப் லைஃப் ட்ரைனிங்கோட ஒரு பேசிக் ப்ரோட்டோகால். ஸோ இப்போது ஸ்ரீவர்மா வெல்னஸ் அப்படிங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் ஆயுர்வேதா இந்த மாதிரி 7 pillars ஆஃப் லைஃப் இந்த ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கிறீங்களா? ஆயுர்வேதம் ஆயிரக்கணக்கான கொள்கைகளை நமக்கு சொல்லுது. சரிங்களா? புத்தர் இருக்கார், நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம என்ன சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஆசையே பாவத்திற்கு காரணம், இதை சொல்லும்போது நமக்கு வருது இல்லையா? அந்த மாதிரி ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான கொள்கைகளை எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் கிளாஸிஃபை பண்ணி காம்ப்ளெக்சிட்டி இல்லாமல் ஒரு சாதாரண மனிதன், படிப்பறிவில்லாத மனிதன் கூட புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி, நாங்கள் இன்னோவேட் பண்ணியிருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு தான் இந்த 7 pillars ஆஃப் லைஃப்னு பேர். இப்போ ஆயுர்வேதம் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுக்குது, அதுதான் நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஆனால் உங்களுக்கு புரிகிற பாஷையில், டாக்டராக இல்லாமல் உங்களோட கம்பேனியனா, உங்களோட ஃப்ரெண்டா, உங்களோட வெல்விஷராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் எங்களோட கோல். ஆயுர்வேதத்துடைய எக்ஸ்ட்ரீம் என்ன சார்? எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் என்ன? நோயை குணமாக்குறதை தாண்டி எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றி அவர்களுடைய குறிக்கோள்களை, அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்ற உதவி செய்யறது தான் ஆயுர்வேதத்துடைய அடிப்படை தத்துவமே. தர்ம அர்த்த காம மோக்ஷானாம் ஷரீரமேவ கலு சாதனம் அத்தக சர்வம் பரித்யஜ்ய ஷரீரம் அனுபாலையே. அப்படின்னா தர்மம், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு கணவனா, ஒரு மகனா, ஒரு குடிமகனா நம்ம செய்யக்கூடிய கடமைகளுக்கு தான் தர்மம்னு பேர். இந்த தர்மத்தை செய்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய செல்வத்துக்கு பேர் தான் அர்த்தம். அது பணமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், அனுபவமாக இருக்கலாம். அர்த்தம். காமம்,
நாம் அடைய விரும்பிய விஷயங்களை அடைவதற்கான ஆசைகளும் உள்ளத்தில் ஏற்படுகின்ற எண்ண விதைகளும் தான் காமம். மோட்சம் இது அடைந்த பிறகு அடைவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் மோட்சம். தர்ம அர்த்த காம மோட்சம் இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் செய்யக்கூடிய கடமை. அது மரமாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், குதிரையாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் தர்ம அர்த்த காம மோக்ஷானாம் ஷரீரமேவ கலு சாதனம். அதாவது இந்த உடம்பு தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படை. இந்த உடம்பு இல்லாமல் இது எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. அதனால் இந்த உடம்பை ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக மேக்சிமம் எக்ஸ்டென்ட் பவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் ஆயுர்வேதம் சொல்லக்கூடியது. ஒரு மனிதனை ஒரு அணுகுண்டாக மாற்றக்கூடிய, சக்தியுடைய மனிதனாக மாற்றக்கூடிய, இறைநிலையை அடையக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஆற்றல்களை பெருக்கக்கூடிய எல்லாவித முயற்சிகளையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மருத்துவ முறை தான் ஆயுர்வேத மருத்துவம். இன்றைக்கி நம்ம பார்க்குறதெல்லாம் சுருங்கிருச்சு. முட்டு வலி வந்தால் ஆயுர்வேதம் போ, பக்கவாதம் வந்தால் ஆயுர்வேதம் போ, புற்றுநோய் வந்தால் ஆயுர்வேதம் போ, இவ்வளோதான். ஹேர் ஃபால் இருந்தால் ஆயுர்வேதம் போ. ஆனால் உண்மையிலே ஆயுர்வேதங்கிறது இதுதான். ஆயுர்வேதங்கிறது இன்றைக்கு ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் மிகப்பெரிய அளவு ஆற்றல் மிக்க மனிதனாக மாற்றி நாம் செய்யக்கூடிய வேலையை 100%, 1000% திறம்பட செய்ய வைக்கக்கூடியது தான் ஆயுர்வேதத்துடைய அடிப்படை சித்தாந்தம். அப்போ அந்த வகையில் நம்ம ஆற்றல் மிகுந்த மனிதனாக நம்ம மாறும்போது என்ன ஆகும்? இப்போ நீங்கள் மாறுறீங்க, நான் மாறுறேன், இந்த ரூமில் இருக்கக்கூடிய 10 பேர் மாறுறோம், இந்த ஊரில் இருக்கக்கூடிய 1000 பேர் மாறுறோம், இந்த நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10,000 பேர் மாறுறோம், இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 1 கோடி பேர் மாறுறோம்னா அப்போ என்ன ஆகும்? இந்த உலகம் ஆற்றல் மையமாக மாற ஆரம்பிக்கும். திருப்பதிக்கு ஏன் அவ்வளோ பேர் போகிறாங்க? திருப்பதி கோவில் அவ்வளவு பெரிய ஆற்றல் மையம். சபரிமலைக்கு ஏன் கோடிக்கணக்கான பேர் போகிறாங்க? சபரிமலை ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள். 48 நாட்கள் நீங்கள் தண்ணி அடிக்கக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, காமத்தில் ஈடுபடக்கூடாது. ஒரு பெரிய கல்ச்சுரல் ரெவல்யூஷனை கொண்டு வருது சபரிமலை. எஸ், அந்த மாதிரி எதற்காக இந்த கல்ச்சுரல் ரெவல்யூஷன் கொண்டு வராங்க? ஒழுக்கத்தை கொண்டு வர வேண்டும், உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணர வேணும். இதை சொல்லிக் கொடுப்பது தான் ஆயுர்வேத மருத்துவம். எனக்கு உண்மையாகவே ரொம்ப உன்னதமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஸ்பிரிச்சுவலி ஒரு ஆயுர்வேதம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை ஹெல்ப்ஃபுல்லாக மாற்றுது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் வெல்னஸ் குருஜி கௌதமஜியோட நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஜனவரி முதல் வாரம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வேலூரில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 3ஆம் தேதி சனிக்கிழமை பெங்களூர் அல்சூரில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஹொசூரில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜனவரி முதல் வாரம் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9992441411 9500946634 9500946635. ஆச்சாரிய டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை,
டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை, டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும்.